உலகளாவிய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைவதற்கு ஜப்பான் தான் காரணம். இணையத்துல இது போன்ற வீடியோக்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அமெரிக்கா இதை நடக்க விடாது என்று நான் ஏன் நினைக்கிறேன் என்பது இது. நான் விளக்கல. இப்போது 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் முறையா அமெரிக்க மத்திய வங்கி சந்தையில யூரோக்களை விற்று வீழ்ச்சியடைந்து வரும் எண்ணெய் ஆதரிக்க எண்ணெய் வாங்குவதன் மூலம் தலையிட்டுள்ளது. உண்மையில அமெரிக்காவின் கருவூல செயலாளர் மேலும் கூட்டு தலையீடுகளில் பங்கேற்க நாங்க தயங்க மாட்டோம் என்று கூறுகிறார். ஆனா அமெரிக்கா ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறதே? நான் விளக்குகிறேன். முதலாவதாக, உலகளவில் அமெரிக்க கருவூல பத்திரங்களை வைத்திருக்கும் மிகப்பெரிய நாடு ஜப்பான். இது சுமார் $1.15 டிரில்லியன் மதிப்பிலான வெளிநாட்டு கருவூல இருப்புகளில் கிட்டத்தட்ட 12% வச்சுள்ளது. இப்போது ஜப்பான் தனது நாணயத்தின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த எளிதான வழி இந்த அமெரிக்க கருவூல பத்திரங்களை விற்பதுதான். அதாவது அவர்கள் டாலர்களை விற்று அந்த பணத்தை பயன்படுத்தி எண்ணெய் வாங்குவாங்க. இதனால் எண் மதிப்பு உயரும். ஆனா கருவூல பத்திரங்கள் விற்கப்பட்டா அது அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் அதிகரிக்க வழிவகுக்கும். இது ஏற்கனவே 20 ஆண்டுகள்ல இல்லாத உச்சத்தில் உள்ளது மற்றும் தற்போது அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரச்சனையா உள்ளது. எனவே அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் அதிகரிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வீழ்ச்சி அடைந்து வரும் எண்ணெய் நிலைப்படுத்த ஜப்பானுக்கு அமெரிக்கா உதவுகிறது. இந்த அமெரிக்க உதவியை தவிர 2024 முதல் என் கேரி ட்ரேடின் சரிவு நடந்து வருகிறது. எனவே பெரும்பாலான கேரி ட்ரேட்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டதாக கருதப்படுகிறது. எனவே நண்பர்களே, இணையத்துல மக்கள் சொல்வது போல் என் கேரி ட்ரேட் சந்தைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை.